அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்த்தியான இட்லி பொடி வெறும் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி ஹெல்த்தியாக வீட்டில் செய்கிறதுன்றத ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸோட குவான்டிட்டியும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப் எடுத்துகிட்டு இதில் 3/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் மெயினாக நம்ம ஆட் பண்ணி இந்த மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நம்ம காரத்துக்காக வரமிளகாய் ஆட் பண்ண போகிறோம். இந்த மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் கூட வரமிளகாய் ஒரு 6-7 ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 6-7 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே ரெடியாக இருக்குது. இதெல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஆயில் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி ஹெல்த்தியாக வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இது நம்ம ஃபுல்லாக ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதாவது நம்ம ஆயில் ஆட் பண்ண தேவையே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தனித்தனியாக தான் பருப்பை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உளுந்த பருப்பை நல்லா ப்ரௌன் வர்ற வரையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் சீக்கிரமாகவே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரோஸ்டிங்கோட ஸ்மெல் வராது. ஸோ அந்த பொடி டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்போ அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்லோவாகவே அந்த ப்ராசஸ் நடக்கும். நீங்கள் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கருகிரும். அதனால் அதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே இருங்க. ஃபுல்லாக அந்த எல்லா பருப்புமே நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகும். அந்த மாதிரி ரோஸ்ட் ஆகும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. இது போல் நம்ம இட்லி பொடி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு. நிறைய டைம் இப்போ நம்மக்கிட்ட மாவு இருக்கும், தோசை ஊற்றிருப்போம். பட் சட்னி நம்ம ஒரு சில சட்னி நம்ம பசங்களுக்கு பிடிக்காது, அந்த குழம்பு பிடிக்காதுமாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி பொடி இருந்ததுன்னா நல்லாவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லெண்ணெய் கூட வச்சு சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே டைம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நல்ல ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதை எடுத்துகிட்டு ஆற வைக்கணும். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிற வரையும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வேண்டாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை நல்லா ஆற விடுங்க. இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும், அதாவது ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து வச்சுருக்கிறோம். அதாவது நான் காமிச்ச அந்த மெஷர் கப்பில் 1/4 கப் அளவுக்கு. ஸோ அது 2 பருப்பையுமே நம்ம ஒன்றா ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் 2 பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணணுன்னு தேவையில்லை. இந்த மாதிரி ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு 2யுமே அதே போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதுவும் ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் வர்ற வரையும் ரோஸ்ட் பண்ணுங்கள். இதுவுமே சீக்கிரமாக உங்களுக்கு ரோஸ்ட் ஆயிரும். நம்ம இந்த மாதிரி பொடி சாப்பிட்றதுனால நிறைய ப்ரோட்டீன்ஸ் நமக்கு கிடைக்கும். அது நல்லெண்ணெய் கூட சேர்த்து சாப்பிட்றப்போ நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி பொடி எனி டைம் இருக்கிற மாதிரி ஸ்டாக் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம இப்போ இந்த மாதிரி குவான்டிட்டியில் செஞ்சோம் அப்படின்னா 1 மந்த் வரை நம்ம வச்சுருக்கலாம். இந்த ரெசிப்பியில் நான் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். அதாவது 4 பருப்பு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறைய பருப்பு ஆட் பண்ணியும் பொடி செய்யலாம். பட் இது ரொம்ப சிம்பிள் மெத்தடு. இதுதான் பேசிக்கு. இந்த 4 பருப்பும் இருந்ததுனாலே பொடி உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொடி செஞ்சு சாப்பிட்றப்போ கூட ஒரு இட்லி, கூட ஒரு தோசை சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாவுமே ரொம்ப நேரம் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண வேணாம். இந்த பருப்பு கூட கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணுங்கள், போதும். இப்போ ஓரளவுக்கு அந்த பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு ப்ளஸ் நம்ம வரமிளகாய் எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதையுமே நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கிற அந்த உளுந்து கூட சேர்த்து இதையும் ஆற வச்சுருங்க. நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பருப்பு கூட நம்ம எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே பருப்புங்கிறதுனால நமக்கு கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வரக்கூடாது. ஸோ அதனால் பெருங்காயத்தூள், டேஸ்ட்டுக்காக சால்ட்டு, இதெல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். இது கிரைண்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம். கொரகொரப்பாக இருக்கும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ எல்லா பருப்பையும் நம்ம இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வரை நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டு இது கூட பெருங்காயத்தூளும் நம்ம சேர்த்தே ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஃபுல்லாக பருப்பெல்லாம் கிரைண்ட் பண்ணி பொடி அரைச்சதுக்கப்புறமா கூட சால்ட்டும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி செய்கிறது இன்னுமே நல்லா மிக்சிங் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டே 2யுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள் அண்ட் சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க.
ஸோ நம்ம இப்போ அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் நமக்கு. ஸோ இது ரொம்ப கொஞ்சம் சூடாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைக்கிறோம். ஒரு 1 மந்த் வரையும் வைக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜெல்லாம் தேவையில்லை, நம்ம வெளியிலே தான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இட்லி பொடி நம்ம வீட்டிலையே ரொம்ப சிம்பிள் மெத்தடில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இது போல் இட்லி பொடி நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பொடியிலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப காரம் இல்லாமல் ரொம்ப குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியானது கூட. வீட்டில் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.